அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று திருமண நாள் கொண்டாடுவோருக்கும், பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணையா இருக்கணும்னு ஆண்டவனிடம் வேண்டிக்கிறேன். ஆ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நேத்தோட செவ்வாய் பெயர்ச்சி நடந்திருக்கு. ராகு கேது பிடியிலிருந்து செவ்வாய் வெளியில வந்திருக்கறனால, பல மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆரம்பிக்கும். ஒரே நாள்ல ஓவர் நைட்ல எந்த ஒரு விஷயமும் நடக்க போறதில்ல. ஆ முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வர வர வீடியோஸ் ரெகுலரா பாருங்க. ஷார்ட்ஸு இல்ல லைவ் அந்த மாரி விருப்பப்படுற சில வீடியோஸும் போடப்படும். புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலான்னு பார்த்தா, சில வியூஸ் கம்மியா இருக்கறனால, அத நான் முயற்சி பண்றது இல்லாம போகுது. வார பலன் போட்டு அதுவும் பயனில்லாம அப்படியே வியூஸ் இல்லாம நிக்குது. அதனால வெறும் தினசரி பலன் மட்டுமே போடுறதுக்கு உங்களுக்கு விருப்பமா இருக்கு. அதுதான் உங்களுக்கு தேவைன்னா, அதையே நான் தொடர்ச்சியா செய்யலான்னு இருக்கேன். மத்தபடி எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இப்போ தேதி பார்த்தீங்கன்னா, 29/7/2025 விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 13ஆம் தேதி. செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, வளர்பிறை பஞ்சமி திதி. மறுநாள் காலையில 12:46 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு சஷ்டி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, இரவு 7:29 வரைக்கும் உத்தர நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் இருக்கு. கன்னி ராசியில சந்திரன் இருக்காரு. கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. எல்லா கும்பராசிக்காரங்க எல்லா நட்சத்திரமும் கவனமா இருக்கிறது நல்லது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கை இருக்கு. அதுவும் இல்லாம கேதுவ விட்டு வெளியில வந்து நல்லபடியா இருக்கு. நல்ல பலன் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அமிர்த யோகமும், சித்த யோகமும் கலந்த நாளா இருக்கு. நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாள். ஆடி மாசங்கிறனால சுப காரியங்கள் நம்ம செய்யறதில்ல. சிலர் பிராமின்கள், பெரிய அ அ அ அதாவது ஐயங்கார் அவங்கெல்லாம் திருமணம் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு. சூரிய உதயம் காலையில 5:53க்கும், சூரியன் மறைவு மாலை 6:37க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 7:45லிருந்து 8:45 வரை இருக்கு. மாலை 4:45லிருந்து 5:45 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் காலையில 10:45 முதல் 11:45 வரை. மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதியம் 3:26லிருந்து 5:01 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலையில 9:04லிருந்து 10:40 வரைக்கும் இருக்கு. குளிகை 12:15லிருந்து 1:50 வரைக்கும் இருக்கு. இப்போ நாளை பொறுத்தளவுக்கு நட்சத்திரமும் திதியும் நல்லாவே இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு கருணை, ரிஷப ராசிக்கு பாசம், மிதுன ராசிக்கு ஆக்கம், கடக ராசிக்கு பயம், சிம்ம ராசிக்கு நிம்மதி, கன்னி ராசிக்கு ஆக்கம், துலாம் ராசிக்கு அச்சம், விருச்சிக ராசிக்கு சோர்வு, தனுசு ராசிக்கு ஆரோக்கியம், மகர ராசிக்கு ஜெயம், கும்ப ராசிக்கு லாபம், மீன ராசிக்கு புகழ். இது ஒற்றை வார்த்தை ராசி பலன். எல்லாருக்கும் நல்லாவே இருக்கு. நாளை பொறுத்தளவுக்கு சராசரி நாளா தான் இருக்கு. ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா 5ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் ரிலாக்ஸ் ஆகி 6ஆம் இடத்துல போய் ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. சுகபோகங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களுக்கு ராசியில 3ஆம் இடத்துல குருவும், சுக்கிரனும், 4ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 5ஆம் இடத்துல கேது இருக்காரு. அது கொஞ்சம் கவனம். 11ஆம் இடத்துல ராகு. நல்ல ஒரு லாபமும், வருமானமும் நல்லாவே இருக்கும். நாள் முழுக்க சுறுசுறுப்பாவே இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் 12ஆம் இடத்துல சனி இருக்கிறது. கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமா இருக்கு. நாள் முழுக்க நீங்க உற்சாகத்தோட இருக்கக்கூடிய நாளா இருக்கு. நல்ல பலன் பெறதுக்கு பயன்படுத்திக்கங்க. உங்களோட கடின முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஆ முடிவெடுக்கிறதுக்கு இந்த நாள் ஏற்றதா இருக்கும். உங்களால வேகமாவும், விவேகமாவும் முடிவெடுக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சில பலன்கள் உங்களுக்கு நல்லாவே சாதகமா தான் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளா இருக்கும். உறவினர்கள் வருகையும் சரி, குடும்பத்திலயும் சரி, நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மகிழ்ச்சிக்கான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலையிலயும், தொழில்லயும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியறனால மனசுக்கு நிறைவாவே இருக்கும். எந்த குறைபாடும் இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்க செய்யக்கூடிய வேலைகளை விரும்பி செய்கிற மாதிரி இருக்கும். உங்களோட சுய வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கும். சுய வளர்ச்சியில நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களுக்கு நீங்க எப்பவுமே அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பை நம்பி நாளை கொண்டு போவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வேலைகள் எல்லாமே சுமூகமாக தான் நடக்குது. கூட இருக்கிறவங்களோட ஆதரவும் இருக்கும். செய்யக்கூடிய வேலைகளை பர்ஃபெக்டாக திட்டமிட்டு செய்கிறனால நல்ல ஒரு பாராட்டும், அங்கீகாரமும் கிடைக்கிற நாளாக தான் இருக்கு. உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கு.
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு தினத்த கொண்டாடக்கூடிய விதத்தில இருக்கும். இனிமையான வார்த்தைகள பேசி 2 பேரும் மனசுக்குள்ள நல்ல ஒரு புரிதலையும், அந்யோன்யத்தையும் அதிகப்படுத்தி, ஆ இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கிறனால, வெளியில போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மகிழ்ச்சிக்கான செலவுகளும் இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆ நாள வந்து மகிழ்ச்சியா கொண்டு போகலாம். பசங்களோட எதிர்காலத்துக்கு முடிவெடுக்கிறதுக்கும், உங்களோட எதிர்கால திட்டங்கள் தீட்டுறதுக்கும் ஏற்ற நாளா இருக்கு. சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்கு. எதிர்பாராத விதமா ஊக்கத்தொகை அந்த மாரி வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. உங்களோட முயற்சியில நேர்மையா இருங்க. நல்ல விதத்தில சேமிக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. சேமிப்பு திட்டம் பலன் தரும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. மகிழ்ச்சிகள் நிறைஞ்ச நாள், நிறைவான நாள், பயனுள்ள நாள். நாள சரியா பயன்படுத்திக்கிறது எல்லா விதத்திலயும் நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு செவ்வாயோட மாற்றம் கொஞ்சம் ரிலாக்சேஷன் தரா மாரி தான் இருக்கு. பிரச்சனை கிடையாது. ஆ உங்களுக்கு ராசியில 2ஆம் இடத்துல சுக்கிரனும், குருவும் இருக்காங்க. ஆ 3ஆம் இடத்துல சூரியனும், புதனும் இருக்காங்க. 4ஆம் இடத்துல கேதுவும், 5ஆம் இடத்துல சந்திரனும், செவ்வாயும், ஆ 10ஆம் இடத்துல ராகுவும், 11ஆம் இடத்துல சனி பகவானும் நல்ல ஒரு பலன் தர விதமா இருந்தாலும், இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமா இருக்கு. மத்தபடி தப்பான விஷயங்கள் எதுவும் கிடையாது. பொறுப்புகள்னால சில பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். கவனமா சூழ்நிலைகள கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு வாக்குவாதமோ, விவாதமோ செய்யாதீங்க. கொஞ்சம் குடும்பத்துக்கான செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எதிர்பார்த்த விருப்பமான பலன்கள் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயத்தையும் தொடங்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு ஆரம்பிங்க. எதையும் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியமும் செய்யாம இருக்கிறது நல்லது. ஏன்னா, அதனால பல பிரச்சனைகள சந்திக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. உறவினர்கள் வருகை கூட அவங்க கூட பேசும்போது கவனமா பார்த்து பேசுறது நல்லது. உங்களோட வார்த்தைகளால பிரச்சனைகள் குடும்பத்திலயும், தொணக்கூடயும், வேலை செய்ற இடத்துலயும் எ வெளிப்படுற மாதிரி இருக்கு. பிரச்சனைகள் இல்லாம நாள சுமூகமா கொண்டு போறதுக்கு என்ன செய்ய முடியுமோ, அத செய்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள திறமையா செய்யறதுல கஷ்டமா இருக்கும். தடைகள் இருக்கு, தாமதங்கள் இருக்கு. உங்களோட பொறுப்புகள் காரணமா பதட்டம் இருக்கிறனால, கொஞ்சம் வேலைகள்ல தடுமாற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட அ ஸ் தொடர்பும் பார்த்தீங்கன்னா, அவங்க கூட பேசுற விதமும், நடந்துக்கிற விதமும் சுமூகமா இல்ல. அவங்களோட ஆதரவு கிடைக்கும்னுலாம் வெயிட் பண்ணாதீங்க. உங்களோட வேலைகள பெர்ஃபெக்ட்டா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா பிரச்சனை இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலயும் கவனமா தவறுகள் இல்லாம, அவசரப்படாம உங்களோட வேலைகள சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க கூட வேலை செய்ற இடத்துல ஆஃபீஸ்ல இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஆ தொணக்கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட அனுசரிச்சு போறது நல்லது. பழைய பிரச்சனைகள், பழைய குடும்ப விஷயங்கள்லாம் எடுக்காம இருக்கிறது நல்லது. குறிப்பா சொல்லணும்னா, தொணக்கிட்ட பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம். இன்னைக்கு உங்களோட பதட்டத்தினால தேவையில்லாத வார்த்தைகள விட்டு பிரச்சனைகள பெருசாக்குற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் கவனமா கையாளுங்க. பொறுமையா சூழ்நிலைகள கையாள வேண்டியது நல்லது. தொணக்கூட அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு கண்டிப்பா குடும்பத்துக்காக செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அத தவிர்க்க முடியாதது. இருந்தாலும் செலவு பழக்கத்த கொஞ்சம் கண்காணிச்சு கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத செலவுகள செய்யாம பார்த்துக்கிட்டீங்கன்னா, நாள் வந்து அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. பணம் சேமிக்கலனாலும் பரவால்ல. கொஞ்சம் செலவுகள கட்டுப்படுத்தி கடன் வாங்காம நாள கொண்டு போங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டம் காரணமா முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கண் எரிச்சல், உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. தேவைப்பட்டா சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களுக்கு ராசியிலேயே சுக்கிரனும், குருனும் இருக்காங்க. கொஞ்சம் அ செவ்வாயும், சந்திரனும் சேர்க்க கொஞ்சம் சரியில்லாத இடமா தான் இருக்கு. 2ஆம் இடத்துல சூரியனும், புதனும் அவங்க என்னதான் பொறுப்புகள குடுத்தாலும் பதட்டத்தையும், ரொம்பவே தடுமாற்றத்தையும் குடுக்குற மாதிரி இருக்கு. 3ஆம் இடத்து கேது பயத்த அதிகப்படுத்துற மாதிரி இருக்கும். சில பாதுகாப்பு இல்லாத உணர்வு நெறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. பய உணர்வு இருக்கு. ஆ குறிப்பா சொல்லணும்னா, பண இழப்புக்கு பதட்டம் அதிகமா இருக்கு. குழப்பங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். 9ஆம் இடத்து ராகு வந்து என்னதான் தைரியத்த அ சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் செஞ்சாலும், ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை தரா மாதிரி இருக்கும். 10ஆம் இடத்துல சனி பகவான் கொஞ்சம் வேலைகள்ல தடுமாற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள செய்றது நல்லது. பிரச்சனை இல்லாம பார்த்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு வகையாலயும் இடையூறுகள் இருந்ததுன்னா, அத முடிஞ்ச அளவுக்கு தடைகள் எல்லாத்தையும்
தா தாண்டி வர வேண்டிய மனப்பக்குவம் உங்களுக்கு தேவையா இருக்கு. சில விரும்பத்தகாத சூழ்நிலைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிட்டு, மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு, உங்கள நீங்களே உற்சாகப்படுத்திக்க வேண்டியது அவசியமா இருக்கும். மனசுக்குள்ள ஒரு விதமான வெறுமை இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது. குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க. பிரச்சனைய பெருசாக்காதீங்க. கூட பொறந்தவங்களோட சண்டை போடாம இருக்கிறது நல்லது. வேலை செய்ற இடத்துலயும் சரி, தொழில் செய்ற இடத்துலயும் சரி, கீழ வேலை செய்றவங்கள தட்டி குடுத்து வேலை வாங்குறது புத்திசாலித்தனம். நாள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, தடுமாற்றங்கள் இருக்கும். கவனமா நாள கொண்டு போறதும், பொறுமையா நாள கொண்டு போறதும் நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சுமூகமா இல்ல. வேலைகள செய்றதிலே தடைகள், தாமதங்கள் நெறையவே இருக்கு. சவால்கள சந்திக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களுக்கு கூட வேலை செய்றவங்களால தேவையில்லாத இடையூறுகளும், பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், உங்களோட சூழ்நிலைகள புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது அவசியம். வேலைகள்ல தவறுகள் ஏற்படாம பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போக முயற்சி செய்யுங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட எரிச்சலையும், கோவத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அதுக்கு காரணம், வெளியில யார்கிட்டயும் எதுவும் சொல்ல முடியலன்ற கவலை, வருத்தம், பய உணர்வு எல்லாத்தையும் தொணக்கிட்ட காட்டாம, முடிஞ்ச அளவுக்கு நீங்க கேஷுவலாவும், மகிழ்ச்சியாவும் பேசி பழக வேண்டியது அவசியம். அ தொணைய அனுசரிச்சு போங்க. எந்த விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்காம இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனாலும் செலவுகள் பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் பணம் சம்மந்தமா எடுக்காதீங்க. இத செய்யணும், அத செய்யணும்லாம் பார்க்காதீங்க. எல்லா செலவுகளையும் அப்படியே தள்ளி போடுங்க. நாள கையில இருக்கிற பணத்த வச்சு நாள ஓட்டுறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்களுக்கும் உடல்ல பதட்டம் காரணமா மன அழுத்தங்கள் அதிகமா இருக்கு. கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அம்மாவோட உடல் நலத்துக்காகவும் இன்னைக்கு செலவு செய்ற மாதிரி இருக்கு. அது ரொம்பவே வருத்தத்த ஏற்படுத்தி குடுக்கும். மனச திடமா ஒருநிலைப்படுத்தி நாள கொண்டு போறது நல்லதா இருக்கும். கவலை இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு செயற்கையான நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. மகிழ்ச்சி, உற்சாகம் எல்லாமே கூட இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைவான நாளா இந்த கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட ராசியில சூரியனும், புதனும் இருக்காங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்காங்க. கொஞ்சம் கவனம். எந்த ஒரு வீட்ல பார்த்து நடந்துக்கிறது நல்லது. 3ஆம் இடத்துல சந்திரனும், செவ்வாயும் என்னதான் உங்ககிட்ட நேத்தெல்லாம் சோம்பேறித்தனமா இருந்தாலும், இன்னைக்கு இருக்கிற வேகமும், விவேகமும், சுறுசுறுப்பும் உங்களுக்கே ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல உங்களோட திறமைகளும், உங்களோட புத்திசாலித்தனமும் தெரியிற மாதிரி இருக்கு. 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி பகவான், 12ஆம் இடத்துல சுக்கிரனும், குருவும் சந்தோஷமான செலவுகள் ஏற்படுத்தி குடுப்பாங்க. நிறைவான நாளா இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாள மகிழ்ச்சியா கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான நாள். புதிய நபர்கள் மூலியமா நல்ல ஒரு ஆதரவும், பலனும் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நாள் முழுக்க உற்சாகமும், உறுதியும் உங்ககிட்ட நிறையவே இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல நல்ல ஒரு பின்விளைவுகள் தர மாதிரி உங்களோட செயல்பாடு இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவலையே படாம ஜாலியா நாள கொண்டு போங்க. குடும்பத்துக்குள்ள சந்தோஷம், உறவினர்கள் வருகையில சந்தோஷம், சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம், கூட பிறந்தவங்களோட ஆதரவு, நண்பர்களோட ஆதரவு நாள் முழுக்க உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாவும், உங்களோட அவசியத்துக்காகவும் நாளா இருக்கு. நாள திட்டமிடுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலன்கள் இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட ஆதரவு மனசுக்கு ரொம்பவே சந்தோஷத்த திருப்பி திருப்தியும் குடுக்கும். நீங்க செய்ற வேலைகள்ல உங்களோட அ செயல்திறன பார்த்து நீங்களே திருப்தி அடையிற மாதிரி இருக்கு. செய்ற செயல்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கும். புதிய யுக்திகள பயன்படுத்தக்கூடிய நாளா இருக்கும். அது அடுத்தவங்களுக்கு பிரமிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு டபுள் சந்தோஷத்த ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. அ வ எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் கொஞ்சம் இல்ல அதிகமாவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நல்ல புரிதலும், நல்ல ஒரு பரஸ்பர மகிழ்ச்சியும், அந்யுன்யமும் இருக்கிற மாதிரி இருக்கு. 2 பேரும் நல்ல ஒரு ஆ இ இனிமையான தருணங்கள பகிர்ந்துகிட்டு, நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கிற நாளா இருக்கு. புதிய மனிதர்கள் சந்திப்பு, அதாவது விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிறதும், சில குடும்ப விசேஷங்கள்ல கலந்துக்கிறதும் ரொம்பவே மகிழ்ச்சியா தரா மாதிரி இருக்கு. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நிறைவான நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவுகள் அதிகமா தான் இருக்கும். அ எதிர்காலத்தில சொத்துக்கள் வாங்குறதுக்கு உங்களோட பணத்த முதலீடு செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சேமிப்பும் அதிகமாகிறத கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும், உறுதியும் உங்கள நாள் முழுக்க சுறுசுறுப்பாவே வச்சிருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல.
கடகராசிக்கு உற்சாகமான நாளா தான் இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நாள இனிமையா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள்னால ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒண்ணுமே செய்ய முடியல. என்ன செய்றது? எப்படி கொண்டு போறதுன்ற நாள அதிகமா யோசிச்சு, அதிகமா குழப்பிக்காதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையும், எந்த ஒரு காரியங்களையும் அ ஸ் அ நடக்கிற விஷயங்களையும் லேசா எடுத்துட்டு போ வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பலன்கள பொறுத்தளவுக்கு நல்லதும், கெட்டதும் கலந்து தான் இருக்கும். சூழ்நிலைகள பொறுமையா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க தியானம் மேற்கொள்றதோ, கோயிலுக்கு போயிட்டு வரதோ நல்லது. அது எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், அத எதிர்க்கிறதுக்கு அ கொஞ்சம் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நாள பொறுமையாவும், நிதானமாவும் கொண்டு போங்க. அவசரப்படாதீங்க. அ வீட்ல இருக்கிற சில மனஸ்தாபங்கள தவிர்க்கிறது நல்லது. பசங்களாலயும் சரி, பெற்றோராலயும் சரி, கொஞ்சம் செலவுகள் எதிர்பாராத செலவுகள் இருக்கும். உறவினர்கள் வருகை இருக்கு. ஆனாலும் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கத்தான் செய்யும். நாள் முழுக்க பொறுமையா கொண்டு போனீங்கன்னா, எந்த ஒரு பெரிய அளவுல பாதிப்புகள் இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கும். அதுக்கு பின்னாடி முன்னேற்றமும் இருக்கத்தான் செய்யுது. வேலையில கொஞ்சம் நிதானமும், கவனமும் வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்சா உங்களோட நாள கோயிலுக்கு போயிட்டு ஆரம்பிக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. அதனால திட்டமிட்டு உங்களோட வேலைகள செய்ய வேண்டியது அவசியம். இல்லன்னா தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட ஆதரவு இல்லாதனால நெறைய வேலை பளு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே உங்களோட வேலைகள பிரையாரிடைஸ் பண்ணிட்டு, அத முக்கியத்துவம் பார்த்து, அது எது முக்கியமோ அத முதல்ல முடிச்சிறது நல்லது. மனசுல இருக்க குழப்பங்கள், பல வேலைகள்ல தவறுகள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட தேவையில்லாத ஈகோ இருக்கிறது. நானா, நீயான்ற மாதிரி வார்த்தைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அத தவிர்க்க வேண்டியது அவசியம். முடிஞ்சா விட்டு குடுத்து போயிடுங்க. நட்பான அணுகுமுறையா இருங்க. பேசி மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சீங்கன்னா, நாள் கொஞ்சம் அமைதியா போகறதுக்கு உதவியா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையோ, வாக்குவாதமோ ஏற்படுற மாதிரி இருந்தால், ஒதுங்கி போறது நாளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். பிரச்சனைகள் வேண்டாம். அமைதியா நாள கொண்டு போங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு கொஞ்சம் அ செலவுகள் செய்யும்போதும் சரி, பயணத்தின் செய்யும்போதும் சரி, உங்களோட சோம்பேறித்தனமும், உங்களோட அஜாக்கிரதை காரணமா பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு ம். பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்த கையாளும்போதும் சரி, கையில வச்சிருக்கும்போதும் சரி, ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது. தொலைச்சுட்டு தேடாதீங்க. முக்கியமான செலவுகள் நெறையவே இருக்கு. ஏற்கனவே செலவுகள தாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கவனம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, அ பதட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கால், தொடவலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஓய்வெடுங்க. மனச அமைதியா ரிலாக்ஸா வச்சுக்குங்க. ஒருநிலைப்படுத்தி நாள புத்திசாலித்தனமாவும், அ அமைதியாவும் கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களுக்கு தெளிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. என்னதான் பிரச்சனையா இருந்தாலும், உங்களோட ராசியில சந்திரனும், செவ்வாயும் இருக்கிறது நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கு. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும், 7ஆம் இடத்துல சனி பகவான் சச்சரவு குடுத்தாலும், 10ஆம் இடத்துல சுக்கிரனும், குருவும், 11ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 12ஆம் இடத்துல கேதுவும் நல்ல ஒரு சோம்பேறித்தனம் இன்னைக்கு நெறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாள சுறுசுறுப்பா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களோட செயல்கள்ல வெற்றி காணணும்னா, எல்லா விஷயத்திலயும் புத்திசாலித்தனத்த பயன்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. ஆ சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இல்ல. அது எனவே எந்த ஒரு விஷயமா சூழ்நிலைகளா இருந்தாலும், பொறுமையா சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம். நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல ரொம்பவே கவனமா யோசிச்சு செய்யுங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சுக்கங்க. தவறுகள் இல்லாம செஞ்சிருங்க. இல்லன்னா பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நாள உறுதியாவும், தன்னம்பிக்கையோடயும் கொண்டு போறது ரொம்பவே நல்லது. உறவுகள் பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சலசலப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் வருகை சந்தோஷத்தையும் குடுக்கும், செலவையும் குடுக்குற மாதிரி இருக்கும். பொறுப்புகள் கொஞ்சம் இருக்கு. மத்தபடி பாதிப்புகள் இல்ல. கவனமா நாள கொண்டு போங்க. அ சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். நாள பக்குவமா கொண்டு போனீங்கன்னா, பிரச்சனைகள் இல்லாம அமைதியா போக வாய்ப்பு உண்டு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, உங்களோட கவனம் இல்லாத காரணமா தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சூழ்நிலைகள் உங்களுக்கு சரியா இல்ல. உங்களுக்கு முதுகுல குத்த ஆள் ரெடியா இருக்கு. உங்களுக்கு அ உங்களோட வளர்ச்சிய பார்த்து பொறாமப்படக்கூடிய ஆட்கள் நெறையவே இருக்கிறாங்க. அதனால செய்ற காரியங்கள், செயல்கள்ல கவனமா தவறுகள் இல்லாம செய்ங்க. பிரச்சனைகள பெருசாக்காம, எந்த ஒரு சூழ்நிலையும் புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு.
வேலை செய்ற இடத்துல கீழ வேலை செய்றவங்கள தட்டி குடுத்து வேலை வாங்குங்க. மேல அதிகாரிகள் கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இணக்கம் இல்ல. தவறான புரிதல் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயம் தொணக்கிட்ட சொல்றதா இருந்தாலும், அவங்களுக்கு புரிஞ்சுதான்றத முதல்ல செக் பண்ணிக்கங்க. ஏனோ தானோன்னு கமிட்மெண்ட்ல அ ஏதோ இன்ஃபர்மேஷன் குடுக்குற மாதிரி குடுக்காதீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியோட நாள கொண்டு போறது நல்லது. தொணக்கூட அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பெரிய அளவுல பண வரவு ஆ இல்ல. ஆனா பண இழப்பு பார்த்தீங்கன்னா, இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஏற்படுற விதம் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத செலவுகள் இல்லன்னா, பணத்த திட்டமிட்டு செலவு செய்யாம, ஏனோ தானோன்னு செலவு செய்றனால இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தொலைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரொம்பவே கவனமா பணத்த கையாள்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை காரணமா அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வெளியில சாப்பிடாதீங்க. வீட்ல சாப்பிடுங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. அதிக அளவு நீர குடிச்சு ஆரோக்கியமா வச்சுக்கிறது நல்லது. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு செவ்வாயோட பெயர்ச்சி ஆரம்பமே கொஞ்சம் சிக்கல்ல தான் ஆரம்பிக்குது. கொஞ்சம் கவனமா எல்லா விஷயத்தையும் யோசிச்சு செய்யக்கூடிய நாளா தான் இருக்கும். உங்ககிட்ட ஆரோக்கியத்தில பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் பதட்டத்தையும், பய உணர்வையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. கவனமா சூழ்நிலையெல்லாம் பார்த்து கையாள வேண்டியது அவசியம். உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்காரு. 6ஆம் இடத்துல சனி பகவான். ஆ பத் 9ஆம் இடத்துல சுக்கிரனும், குருவும் இருக்காங்க. 10ஆம் இடத்துல சூரியனும், புதனும் இருக்காங்க. 11ஆம் இடத்துல கேதுவும், 12ஆம் இடத்துல செவ்வாயும், சந்திரனும். இது ஆக்கப்பூர்வமான நாளு கிடையாது. கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. நாள ரொம்பவே மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட நம்பிக்கையோ, உறுதியோ நிறையவே தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு செய்ற செயல்கள், காரியங்கள்ல பயப்படாம, தைரியமா செஞ்சீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பயத்தோடயே சில செயல்கள செய்யும்போது, அது பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அ உறவினர்கள் வருகை குடும்பத்தில தேவையில்லாத சலசலப்பை ஏற்படுத்தும். பெற்றோரோட ஆறுதல், கொஞ்சம் ஆதரவு இருக்கு. கூட பிறந்தவங்க கூட தேவையில்லாத வாக்குவாதம் இருக்கிற மாதிரி இருக்கும். தொணக்கூடியும் பய உணர்வுனால பிரச்சனைகள் இருக்கும். வேலை செய்ற இடத்துலயும் கூட வேலை செய்றவங்களையும் அனுசரிச்சு போறது நல்லது. சுபகாரிய முயற்சிகள சின்ன மன வருத்தம் தரா மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுக்காதீங்க. புத்திசாலித்தனமா நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கு. சில ஏமாற்றமான சூழ்நிலைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். சுமூகமான சூழ்நிலைகள் இல்ல. எல்லாமே உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட பொறுமைய வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துக்கும் பயத்தோடையும், பதட்டத்தோடையும் காரியத்த செய்யாதீங்க. பொறுமையா, புத்திசாலித்தனமா செயல்கள செய்யுங்க. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனமா தவறுகள் இல்லாம திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, பாதிப்புகள் இருக்காது. வேலையில அ கவனமா இருங்க. இல்லன்னா, சில நெகட்டிவ்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்கிட்டு, உங்க வெளியில இருக்கிற பதட்டம், கோபம், பயம் எல்லாத்தையும் தொணக்கிட்ட காட்டிட்டு, வெறுப்பையும், அ அ வாக்குவாதத்தையும் ஆரம்பிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தனக்கூட சகஜமான அணுகுமுறை மேற்கொண்டு ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிறதுக்கு மனசுல அ அ முயற்சி செய்றது நல்லது. உங்ககிட்ட தொறும் அ தொன் அ தொணக்கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. உங்களோட அ வருத்தங்கள், உங்களோட பயத்த தெளிவா எடுத்து சொன்னீங்கன்னா, அவங்களோட ஆதரவு இருக்கும். நாள் கொஞ்சம் அமைதியா போக வாய்ப்புண்டு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள், அதாவது விரயங்கள்னு தான் சொல்லணும். ஒரு பொருள் வாங்க போய் பல பொருள வாங்கி அ பணத்த வீணடிக்காதீங்க. கையில ஆல்ரெடி பணம் கம்மியா தான் இருக்கு. அதையும் விட்டுட்டு சேமிப்பு கரையாம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்துல எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்த பொறுத்த அளவுக்கு பதட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது. ஓய்வெடுங்க. மனச அமைதியா வச்சுக்கிட்டு ரிலாக்ஸா கொண்டு போங்க. பதட்டம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாம பார்த்துக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி உற்சாகமா, மகிழ்ச்சியாவே எல்லா விதத்திலயும் சாதகமா தான் இருக்கு. சில தடைகள், பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கையும், உறுதியும் எல்லா விஷயத்தையும் தாண்டி வரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல சுக்கிரனும், குருவும் இருக்கிறது. ஆ 9ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதும், 11ஆம் இடத்துல சந்திரனும், செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறது. எதிர்பாராத வரவுகள். அது எங்கேருந்து எப்படி என்னன்னு தெரியாது. எல்லா விஷயத்திலயும் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள், சந்தோஷமான பலன்கள், அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நாள் முழுக்க மகிழ்ச்சிகரமா கரமா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும்.
ஆ இன்னைக்கு என்ன ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்தாலும், அது நல்ல ஒரு பலன ஏற்படுத்திக் குடுக்கும். உங்களோட உற்சாகமான அணுகுமுறை மூலியமா நாள சிறப்பாக்கிக் கொள்ளலாம். உங்களோட விருப்பங்கள், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேத்திக்கிறதும், ஆ அ நல்ல ஒரு குடும்பத்தோட மகிழ்ச்சியா டைம் ஸ்பெண்ட் பண்ற, அதாவது சினிமாக்கோ, ஹோட்டலுக்கோ போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்திக் குடுக்கும். கூட பொறந்தவங்களோட ஆதரவு நல்ல ஒரு திருப்தியா தரும். வேலையிலயும் சரி, தொழில்லயும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றமும், லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நாள சரியா திட்டமிடுறதுக்கு பயன்படுத்திக்கிறதும், எதிர்கால வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிறதும் நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்றவங்களோட ஆதரவு இருக்கு. நல்ல ஒரு ஆ அங்கீகாரமும், எதிர்பார்த்த அனுகூலங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்கள பொறுத்தளவுக்கு மனசுக்குள்ளேயே எதையோ சாதித்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கும். மனநிறைவான நாளா தான் இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. மகிழ்ச்சியா இன்னைக்கு நாள கொண்டு போகலாம். வேலைகள விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மகிழ்ச்சியான அதாவது உங்களோட நகைச்சுவை உணர்வ ஆ பகிர்ந்துகிட்டு 2 பேரும் நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யமும் அதிகமாக வழிவகுக்கிற மாதிரி இருக்கு. மனசு விட்டு சில விஷயங்கள பேசலாம். தொணக்கூட வெளியில போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்கவும், இனிமையான தருணங்கள தொணக்கூட அனுபவிக்கவும் வாய்ப்பு இருக்கு. எதிர்காலம் திட்டங்கள தீட்டுறதுக்கும், முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நாள திருப்தியா கொண்டு போங்க. கவலையே பட வேண்டாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதா இருக்கு. அ அதிகமா வர பணத்த அப்படியே சேமிக்கிறது நல்லதா இருக்கும். எதிர்காலத்துக்கு உங்களோட இன்றைய சேமிப்பு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி குடுக்குது. அ நல்ல ஒரு சின்ன சின்ன முதலீடுகள் செய்றது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி குடுக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு முழு ஆரோக்கியம், எந்த ஒரு கவலையும் இல்ல. மனசும், புத்தியும், உடம்பும் எல்லாமே நல்லா இருக்கு. மகிழ்ச்சியான நாளா இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியங்களே இல்ல. நாள சரியா பயன்படுத்திக்கங்க. நல்ல ஒரு புதிய விஷயங்களுக்கும், நல்ல ஒரு அ அ நல்ல தொண்டு செய்றதுக்கும் இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. நிறைவான நாளா தான் அமையும். கவலையே இல்ல. என்ஜாய் பண்ண வேண்டியது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. உங்களுக்கும் சரி, செவ்வாயோட பெயர்ச்சி நல்ல ஒரு வளர்ச்சி தர மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஆ உங்களோட தொழில் வளர்ச்சி எல்லாமே நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். வர காலங்கள் நல்ல சாதகமா தான் இருக்கு. இன்னைக்கு நாளும் உங்களுக்கு நல்லாவே உற்சாகமும், மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட திறமைகள், உங்களோட சில புதிய யுக்திகள்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு பலன் தர மாதிரி இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலன்கள் தரும். நீங்க செய்ற செயல்பாடு உங்களுக்கே நல்ல ஒரு திருப்திய ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி பகவான், ஆ 7ஆம் இடத்துல சுக்கிரனும், குருவும், 8ஆம் இடத்துல ஆ சூரியனும், புதனும், 9ஆம் இடத்துல கேதுவும், 10ஆம் இடத்துல சந்திரனும், செவ்வாயும், உறவினர்கள் மூலியமா நல்ல ஒரு ஆதாயம் இருக்கு. துணையோட உறவினர்கள் மூலியமா நல்ல எதிர்பார்த்த விஷயங்கள் நெறையவே நடக்கிற மாதிரி இருக்கு. நாள் முழுக்க சுமூகமாவே இருக்கும். உற்சாகமா நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில்லயும் சரி, வேலையிலயும் சரி வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மனசும் புத்தியும் தெளிவா இருக்கறனால, நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு இந்த நாள் உங்கள உந்துதலா இருக்கும். உங்களோட இலக்குகள, உங்களோட விருப்பங்கள்ல அடையறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. நாள கரெக்ட்டா பிளான் பண்ணுங்க. செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு தவற விடாம செஞ்சுருங்க. நாள் எந்த விதத்திலயும் பிரச்சனை இல்லாம இருக்கு. உங்களுக்கு சாதகமாக்கிக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியான நாள். உங்களோட வேலைகள்ல நல்ல ஒரு பாராட்டும், அங்கீகாரமும் கிடைக்கிறது, திருப்திய ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாத பயன்படுத்திக்கங்க. உங்களோட வேலைகள மகிழ்ச்சியா திட்டமிட்டு கவனமா செய்றனால, புதிய யுக்திகள கையாள்றனால, நாள்ல நல்ல ஒரு எதிர்கால வளர்ச்சிக்கு உதவியா தான் இருக்கும். உங்களோட அப்ரிசியேஷனுக்கு இந்த நாள் நல்ல ஒரு அ அ அ பாசிட்டிவ் பாசிட்டிவ் விஷயங்கள குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இனிமையான வார்த்தைகள பகிர்ந்துகிட்டு 2 பேருக்குள்ளேயும் உறவுல பிணைப்பும், அந்யோன்யமும் அதிகமாகும். புரிதல் அதிகமாகறதுனால மகிழ்ச்சி அதிகமாகும். இனிமையான சந்தோஷங்கள், தருணங்கள் இருக்கு. ஒண்ணாவும் வெளியில போக வாய்ப்பு இருக்கு. நாள பக்குவமா சில விஷயங்கள பேசறதுக்கும், எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள எடுக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. நாள சிறப்பா பயன்படுத்திக்கங்க. இந்த ஒரு நாள தவற விடாம, நாள மகிழ்ச்சியா கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கணிசமான பணம் சம்பாதிக்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு சொல்லணும்னா அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்குன்னே சொல்லலாம். அனுகூலமா இருக்கும். சேமிப்பு அதிகமாகும். முதலீடுகள் செய்றதும், பயனுள்ள வகையில செலவுகள் செய்றதும் நல்லதா இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமா நல்ல ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. நாள் முழுக்க மகிழ்ச்சியா போறனால, நல்ல ஒரு திருப்தியான நாளா தான் இருக்கு. இது சில நாள் பலன் தரா மாதிரி தான் இருக்கு. எந்த ஒரு கவலையும் இல்ல. 2, 3 நாள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு பொறுப்போடையும், நல்ல ஒரு கடமைகள செய்ய வேண்டிய காலங்களா ஆரம்பிக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பொறுமையும், நிதானமும் தேவ. ஆ எல்லா விஷயத்தையும் நிதானமா யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு. 3ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல சுக்கிரனும், குருவும், 7ஆம் இடத்துல சூரியனும், புதனும் இருக்காங்க. 8ஆம் இடத்துல கேதுவும், 9ஆம் இடத்துல சந்திரனும், செவ்வாயும் இருக்கறனால, பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. செய்யக்கூடிய கடமைகள் நெறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் மன உளைச்சல் ஆகுற மாதிரி இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க, பாட்டு கேளுங்க. உங்களோட பிரச்சனைகள கையாள எந்த ஒரு வாக்குவாதத்துல இருந்தும் விலகி இருக்கிறது நல்லது. குடும்பத்திலயும் சரி, வெளிலயும் சரி, எல்லார் கூடயும் கேஷுவலா பேசி பழகுறது நல்லது. நட்பான அணுகுமுறை தேவ. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. இந்த குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் எழலாம். சூழ்நிலைகள பார்த்து எதை எப்படி சமாளிக்கிறதுன்னு புத்திசாலித்தனமா சமாளிச்சீங்கன்னா நல்லது. பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போங்க. உறவினர்கள் கூட தேவையில்லாத எதிர்பார்ப்போ, எதுவும் வாக்குவாதமோ வேண்டாம். கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அனுசரிச்சு போறது நல்லது. வேலையிலயும் சரி, வீட்ல தொணக்கூடயும் சரி அனுசரிச்சு போங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் ஈகோ பார்க்கக்கூடாத ஒரு நாளா இருக்கு. பசங்களால சின்ன சின்ன பிரச்சனைகளோ, செலவுகளோ சந்திக்கிற மாரி தான் இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு, உங்களோட வேலைகள கையாளும்போது ரொம்பவே கவனம் செலுத்தி செய்ய வேண்டியதா இருக்கு. ஒ அது உங்களோட திறன அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்துற மாதிரி இருக்கும். முடிஞ்சா தவறுகள் இல்லாம ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம செஞ்சீங்கன்னா வேலைகள்ல நல்லது. திட்டமிட்டு உங்களோட வேலைகள உங்களோட முழு திறமைய பயன்படுத்திக்கங்க. குடும்பத்தில இருக்கிற பதட்டத்தையும், குழப்பத்தையும் வேலையில காமிச்சு, அதன் மூலியமா உங்களோட பேர கெடுத்துக்காம பார்த்துக்கிறது நல்லது. கூட வேலை செய்றவங்களோட ஆதரவு இல்லாத மாதிரி இருக்கு. அனுசரிச்சு போங்க. தட்டி குடுத்து வேலை வாங்குங்க. அவங்க உங்களுக்கு ஆதரவா இல்லனாலும் பரவால்ல. வேலை அதிகமா இருந்தாலும் உங்களோட வேலைகள திட்டமிட்டு செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு தொண ஈகோ காட்டாம நகைச்சுவையா பேசி பழக வேண்டியது அவசியம். தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டுட்டு, அதுக்கப்புறம் பிரச்சனைகள் பெருசாகி மன வருத்தப்படாம பார்த்துக்கிறது நல்லது. வார்த்தைகளால பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். தொண ஆ முடிஞ்சா அனுசரிச்சு போங்க. கேஷுவலா போங்க. இல்லன்னா அமைதியா ஒதுங்கி போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது இல்லாம பண இழப்பு வாய்ப்பும் இருக்கு. கவனமா பணத்த பாதுகாக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதிக அளவுல பணம் கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி இருக்கு. கையில இருக்கிற பணத்த சமாளிக்க வேண்டியதா இருக்கும். செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கவலைப்படாதீங்க. செலவுகள தள்ளி வைங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத மனநிலை, தூக்கம் இல்லாத ஒரு காரணமால கால் வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க, தியானம் செய்றது, மனச பொறுமையா வச்சுக்கிறது நல்லது. அமைதியா நாள கொண்டு போங்க. நிதானமும், பொறுமையும் அவசியமா தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா, கலக்கத்தோட ஆரம்பிக்கிறாரு. குழப்பங்களோட ஆரம்பிக்கிறாரு. ஆல்ரெடி உங்களுக்கு தைரியம் குடுக்கிறவரு மறையிறது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். உங்களோட ராசியில ராகு இருக்காரு. 2ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல சுக்கிரனும், குருவும், 6ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 7ஆம் இடத்துல கேதுவும், 8ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும். இந்த கிரக நிலைகளே தெளிவா சொல்லுது, உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள சந்திக்க போறீங்கன்னு. ஏகப்பட்ட குழப்பங்கள், குடும்பத்தில பிரச்சனைகள், ஆ உறவுகளால தேவையில்லாத செலவுகள், பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தில பிரச்சனைகள், தனக்கூட வாக்குவாதம் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு. பய உணர்வும், பாதுகாப்பு இல்லாத உணர்வும் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. குழப்பங்கள் அதிகமா இருக்கிறனால, உங்களால நாள பயம் கொண்டு போறதே பயமா இருக்கும். உங்ககிட்ட தன்னம்பிக்கையும், உறுதியும் அவசியமா தேவைப்படுது. அது இல்லாத ஒரு மனசுல பயத்தோட நாள கொண்டு போகாதீங்க. நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாத்துலயும் உறுதியோட செயல்பட வேண்டியது அவசியம். அ நெறைய தடை, தாமதங்கள் இருக்கிற மாரி தான் இருக்கு. மனசுல குழப்பங்கள் அதிகமா இருக்கறனால, முக்கிய முடிவுகள் எடுக்காம இருக்கிறது நல்லது. உறவினர்களோட கவனம், உறவினர்கள் வருகையால பிரச்சனைகள், கூட பொறந்தவங்களோட ஆதரவு இல்ல. தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தொணக்கூட வாக்குவாதம் இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. பொறுமையா நாள கொண்டு போங்க. உங்ககிட்ட தன்னம்பிக்கையும், உறுதி இருந்ததுன்னா, நாள் உங்களுக்கு சாதாரணமா போக வாய்ப்பு இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல உங்களோட பதட்டம், குழப்பத்தினால தவறுகள் அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வேலைகள திட்டமிட்டு முறையா, கவனமா செய்ய வேண்டியது அவசியம். உங்களோட தவறுகள் உங்களுக்கு பிரச்சனைய ஏற்படுத்த ரெடியா இருக்கு.
இல்லன்னா ஒரு முறை செஞ்ச வேலைய திரும்ப செய்ற மாதிரி இருக்கு. அ வேலை செய்ற இடத்துல இன்னைக்கு மௌன விரதம் மாதிரி இருந்துட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. எந்த ஒரு வாக்குவாதம் இருந்தாலும் ஒதுங்கி போயிடுங்க. நீங்க எந்த விஷயத்திலயும் தலையிடாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அத தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. இல்லன்னா, உங்களோட பதட்டத்தினால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் பிரச்சனையா போகும். அது 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதங்கள் முற்றி, தேவையில்லாத பிரச்சனைகள அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு. அமைதியா ஒதுங்கி, பொறுமையா நாள கொண்டு போங்க. அனுசரிச்சு போங்க. விட்டு குடுத்து போங்க. இல்லையா, தனிமையா நீங்க வெளியில கிளம்பி போயிடுறது உங்களுக்கு நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, பண இழப்பு ஏற்படா மாதிரி இருக்கு. பயணம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பயணத்தின் போது பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு பேங்க்ல கையில கேஷ் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. தொலைச்சிட்டு தவிக்காதீங்க. சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. வரவுகளும் குறைஞ்சு தான் இருக்கு. செலவுகள கண்காணிச்சு செலவ கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆரோக்கிய பிரச்சனை இருக்கு. கால் வலி, உடல் வலி பாதிப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. மனசுல நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையினால கவலைகளால ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்கு. ரிலாக்ஸா இருங்க. மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போங்க. தன்னம்பிக்கையும் உறுதியும் இருந்தா நாள் வந்து சாதாரணமா போக வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போறது ரொம்பவே நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசினா மீன ராசி. உங்களோட செவ்வாய் பெயர்ச்சி சொல்றதுக்கே சிரிப்பா இருக்கு. துணையோட மகிழ்ச்சியாவும், துணையோட பேச்சுக்கு தலையாட்டக்கூடிய விதமா ஆரம்பிக்குது. நல்லாவே இருக்கு. இந்த காலகட்டங்கள் இன்னைக்கு நாளு மொதற்கொண்டு ஆரம்பம் நல்லா இருக்கு. இது இப்படியே போகட்டும். உங்க ராசிக்கு ராசியிலே சனி பகவான் இருக்காரு. 4ஆம் இடத்துல சுக்கிரனும், குருவும், 5ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 6ஆம் இடத்துல கேதுவும், 7ஆம் இடத்துல செவ்வாயும், சந்திரனும், 12ஆம் இடத்துல ராகுவும். சுப செலவுகள், சுப விரயங்கள் நெறையவே இருக்கு. குடும்பத்துக்கான செலவுகள் நல்லா இருக்கு. ஆ சேமிப்பும் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல நன்மைகள் உங்கள தேடி வரக்கூடிய நாளா இருக்கு. நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல நல்ல ஒரு நம்பிக்கை தெரியிற மாதிரி இருக்கு. தொணக்கூட மகிழ்ச்சி நாள உங்களுக்கு எல்லா விதத்திலயும் மகிழ்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். த இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுகள் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. பெரிய புதிய நபர்களோட தொடர்பு இன்னைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தி குடுக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், குடும்ப தேவைக்கா இருக்கட்டும், அது நல்ல உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில சுபகாரிய முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. பசங்களால ஆதாயம், கூட பொறந்தவங்களோட ஆதரவு, பெரியவங்களோட ஆலோசனைகள் நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. நண்பர்களோட இன்னைக்கு மனசு விட்டு சில விஷயங்கள பேசுறதுக்கும், உற்சாகமா நாள கொண்டு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கவலையே இல்ல, பிரச்சனையே இல்லாத நாளா தான் மீன ராசிக்கு ஆரம்பிக்குது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, உங்களோட திறமைகள தனித்து, உங்களோட அணுகுமுறை மூலியமா நல்ல ஒரு வெளிப்படுத்தி, திறமைகள வெளிப்படுத்தி நாள கொண்டு போவீங்க. உங்களோட செயல்திறன் பார்த்தீங்கன்னா, சிறப்பா இருக்கும். வேலை செய்ற இடத்துல நல்ல ஒரு அங்கீகாரமும், பாராட்டும், பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. பிரச்சனைகள் இல்ல, கவலைகள் இல்ல. தெளிவான நாள். நாள் உங்களுக்கு பல விஷயத்துல சாதகமா இருக்கிறனால கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. வேல கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நட்பான அணுகுமுறை மேற்கொள்வீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல உறவு இருக்கு. ஜாலியா, மகிழ்ச்சியா பேசுறனால 2 பேரும் மனசு விட்டு பேசுறனால நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்கவும், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும், மகிழ்ச்சியை நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. கவலையே இல்ல. செலவுகள் இருக்கும். இருந்தாலும் அது சந்தோஷத்துக்கான செலவுகள். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. சேமிக்கிற ஆற்றலும் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. எதிர்பாராத ஊக்கத்தொகையோ, இல்லன்னா எதிர்பாராத வெளிநாட்டுல இருந்து வரவு இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். சேமிக்கிறதுக்கு அதிக அளவுல வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாள பொறுத்தளவுக்கு பணத்தில நல்ல ஒரு முக்கியமான முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. ம். சேமிக்கிறதுக்கு நல்ல திட்டமிட்டு சேமிச்சீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்க கிட்ட இருக்கிற ஆற்றல், உற்சாகம், உறுதி எல்லாமே உங்களோட ஆரோக்கியத்த சிறப்பாவே வைத்திருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. பாதிப்பில்லாத நாள், மகிழ்ச்சியான நாளா இருக்கு. நாள சரியா பயன்படுத்திக்கிட்டு நல்ல ஒரு பலன் என்ஜாய் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ ராசி பலன்லயே ஒவ்வொரு ராசிக்கும் செவ்வாயோட பெயர்ச்சி எப்படி ஆரம்பிக்கும்ன்றத ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். முழுசா விவரம் தெரிஞ்சுக்க உங்களோட சுயஜாதகம் பார்க்கறது நல்லது. உங்களோட சுயஜாதகம் தான் மெயின். அத விட்டுட்டு இதெல்லாம் பொது பலன் எல்லாம் அன்னைய தேதிக்கு அந்த நாள எப்படி கொண்டு போறதுன்னு தான் இருக்கும். உங்களோட அ ஆதரவு எங்களுக்கு எப்பவும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அது இல்லன்னு சொல்லல.
சில இன்னும் கொஞ்சம் ஆதரவு, அதாவது நெறைய அளவுல ஷேர் பண்றது, லைக் பண்ணுங்க. உங்களோட ராசிகள கமெண்ட் பண்ணுங்க. அதிக அளவுல கமெண்ட் வர வர நல்ல ஒரு புதுசா வித்தியாசமா என்ன ஒரு யோசிக்கலாம் அப்படிங்கிறதையும் நாங்க முடிவெடுக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு இது மட்டும் போதும்னா, இத மட்டும் டெய்லியும் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறது எங்களுக்கு போதுமானதா இருக்கும். இதுக்கே நெறைய வேலைகள செய்ற மாரி தான் இருக்கு. இருந்தாலும் உங்களோட அ ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.